வணக்கம். உண்மைக்கே சந்தோஷமா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். சைனீஸ் சாவக்காடை அதான் நிஜம். அன்பான மனிதர், அழகான மனிதர், அதான் சூப்பர் அப்படின்னு தான் சொல்லிகிட்டே போகலாம். நிறைய இருக்கு. என்னன்னா இவங்க சொன்ன மாதிரி ராஜராஜ சொன்ன மாதிரி நடிப்பு அரக்கன் ஆத்தாடி நம்ம தானே, அது டைரக்டர் சொல்றதுல இருக்கு. ஏன்னா நல்ல மனுஷன் இங்கே வாழ்ந்தா வாழ்க்கை சத்தியமாக இங்கே உண்டு, அதுதான் நிஜம். ஏன்னா பயங்கர கோபமா இருப்பாங்க உள்ள இருக்கு எல்லாருமே. நான் பொண்டாட்டிட்டு அடி வாங்கிடுவேன், பொண்டாட்டிட்டு அடி வாங்கிடுவேன். நான் ஆல்ரெடியே காலில் விழுந்துட்டேன், வேற வழியே இல்லை. அம்மா ஆட்டை பத்தா அது நான் படம் பண்ணியிருக்கேன், அது நான் 10 நாளா குழம்பி போய் உட்காந்துருக்கேன். நான் இப்படி படம் நடிச்சாச்சு, பார்க்கல. பிரேமில் பார்க்கும்போது தான் தெரியுது நடிகன் அங்கே என்னெல்லாம் நடக்கும்லாம் தெரியாது. ஒரு டைரக்டர் சொல்றத கண்டிப்பா அதை செஞ்சுட்டான்னா மிக அழகான ஒரு நடிகன். ஏன்னா இங்க வந்திருக்கிற கொஞ்சம் போராமையா இருக்கு தேவிக்கு, பரவாயில்ல அதை விடுங்க. என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷங்க இந்த மேடை கிடைக்க. ஆத்தாடி ஆத்தா எத்தனை பேரை பார்த்துருச்சு இந்த மேடை. உண்மைக்கு பெருமையா இருக்குங்க. என்னன்னா யூடியூப் இருக்கு வணக்கம், அப்புறம் பத்திரிகைக்காருக்கு அனுப்போம். டெய்லி கேட்டு கேட்டு அடுத்து அங்கே உட்காந்துக்கிட்டு வேற ஏதாவது சொல்ல விருப்பம் இருக்கா, வேற இப்படியே போயிடுச்சு. ஏன்னா உண்மைக்கே நீங்க தான் சாமி, அதான் உண்மை. நான் ஒரு 3 நாளா உணர்வேங்க. படமா போட்டுக்கு இருக்காங்க, வந்து உட்காந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்ணலாம், சரி எடுத்துதான் ஆகணும், அதான் நினைச்சோம். ஏன்னா உங்களோட வேலை அப்படி, உங்களோட ஜாப் அப்படி அழகான ஜாப். எங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னா உங்களோட வேலை ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா நான் அப்படியே யோசிப்பேன், ஏதாவது திட்டி போடலாமா, திட்டிவிட்டு கண்டென்ட் வாங்க பரவாயில்லையா, என்ன போய் கேட்க போற, 10 லட்சம் பேர் யூஸ் இருக்கா, அப்ப உள்ள வாங்க. 5000 பேர் இருக்கலாம் வெளில போங்க அப்படின்னு சொன்னா விடுவாங்களா? வாயிலேயே குத்துவாங்க வெளியே போட்டு. அத்தாடி மாட்டிட்டியா அப்படி நானா மாட்டிக்கணும். ஏன்னா இந்த சினிமா என்னைய எப்படி வச்சிருக்கு அப்படின்னா ஹாப்பியா வச்சிருக்கு. உண்மைக்கு நான் சக்சஸா இருக்கு நன்றி சொல்றேன். நான் சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் 60 கிலோல இருந்து 45 கிலோவுக்கு வந்துடுறா அப்படின்னு சொல்லி உடம்ப குறைக்க சொல்லி வெறி கொண்டு நடிச்சு ஒரு டைரக்டர் சாக்கடையில குதின்னு சொன்னா நான் குதிச்சிருவேன். அது டைரக்டர் சொல்லியிருக்காரு, செஞ்சிடணும், அவ்வளவுதான். இது ஆளா இருக்கா ஆளா இல்லையா அது வேண்டாமா தேவையே இல்லை. டைரக்டர் சொன்னா அதை செஞ்சிடணும், அதுதான் பெரிய பெருமை. உண்மைக்கே இன்னைக்கு என் நண்பர்கள் நிறைய வந்திருக்காங்க. நான் சொல்லி என்னைய மதிச்சு இந்த படத்துக்கு மதிப்பு கொடுத்து நிறைய நண்பர்கள். உண்மைக்கு அதுதான் நான் சந்தோஷப்படுறேன். என்னன்னா நம்ம சொன்னா வருவாங்களா, சத்தியமா வருவாங்க. நீ முதல்ல கேட்கணும். கேட்க வேண்டியது உன் வேலை, வர வேண்டியது அவங்களோட வேலை. வந்தா உனக்கு சந்தோஷம், வரலன்னா அவங்களுக்கு சந்தோஷம், அவ்வளவுதான். உனக்கே சைனீஸ் சாவக்காரா வெரி வெரி குட் டைரக்டர். ஒரு தமிழ் நடிகனை கொண்டு போய் கேரளாவில் வச்சு செஞ்சு அப்படிதான் அவர் அனுப்பியிருக்காரு. இதுல அத்தனையும் நான் அல்ல, அது சைனீஸ் சாவக்காரா. கோடையர் ஒருத்தர் இருக்காரு, பெருவின் நாயர். ஆத்தாடி ஆத்தா அவர் அப்படி பண்ணிக்கலாம், எப்படி பண்ணிக்கலாம், எப்படி பண்ண முதல்ல சொல்லு. கடைசியில் அந்த ஷார்ட் எல்லாம் கேட்கும்போது இது என்ன பண்ணுதுங்க அப்படின்னு கேட்டேன். நிப்பாட்டிட்டேன் ஷூட்டிங்கவே. என்ன பண்ண நானு, இது இப்படி இப்படி வர்ற ஓகே. திடீர்னு தோணும் இல்ல, அதை கேட்டுருணும். நம்ம வேற எதுவுமே கேட்க தேவையில்ல. கேமராமேன் அவரை இப்படி வரும் சரி அப்படின்னு போயிடுறது. உண்மைக்கே ஜாலியா இருந்தேன். என்னன்னே புரியாது, ஒரு மொழியும் புரியாம நம்மளும் தடப்பட எந்த கேட்டா நம்ம மலையாளம் பேசுறோம். அந்த டீ கடையில போய் எந்தா எவ்வளவு சாய் அடிக்கல ஓ இப்படிதான் இருந்தோம். நம்ம தெரியாது. உண்மை அன்பான மனிதர்கள். உண்மைக்கு நான் கேரளாவில் போய் ஒரு 10 நாள் இருந்தேன். ஒரு டீ கடையில போய் டீ குடிச்சா சில்லற இல்லைன்னா என்ன பண்ணணும், நம்மளால காசை கொடுத்துருப்போம், மண்டை உடைச்சு போடுவேன் அம்மா. ஆனா இங்க பின்ன வந்தா கொடுக்கட்டும் அப்படின்ற. பின்ன வந்தானா எப்ப நீ எப்பயாவது ஒரு வீல இந்த பக்கம் அப்ப கூட அப்படின்ற. ஒரு 10 டீ கடை இருக்கு, 10 டீ கடையிலுமே கேட்டேன். இவன் அப்படி சொன்னா அவன்கிட்ட கேட்பான். எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் எவ்வளவு வேணும், இந்த இங்க ஒரு 2 கிலோமீட்டர் எவ்வளவு, ஒரு 150 கொடுக்கும். அங்க போனா 100 ரூபா வாங்கிக்கிறேன். என்னடா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா அப்படி யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு அம்மா காசை தொலைச்சிருச்சா, அவன் ஆட்டோல கூட்டு போய்க்கிருக்கான். அவனையும் நான் கெடுக்க முயற்சி பண்றேன். 200 ரூபாயா நீங்க வச்சுக்கோங்க. எப்படி புத்தி பார்த்தீங்களா? நான் கெடுக்கிறேன், அவன் கரெக்டா இருக்கான். ஒவ்வொரு மனிதனும் கரெக்டா தான் இருக்கான். நல்லவன், எல்லாமே நல்லவன். எல்லாரையும் எனக்கு பிடிக்கும், என்னை உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா அப்படியான ஒரு இடம் அது. நல்லா சொன்னாங்க பாருங்க ப்ரொடியூசர். ஏன்னா இங்க நீங்க நல்லதை செஞ்சீங்கன்னா இங்க நல்லதுதான் கிடைக்கும். நீ என்ன விதைக்கிறீங்க இங்க அறுவடாதான். அந்த காரைக்குடி சைட்லாம் சொல்லுவாங்க, உன் எண்ணம் போல வாழும் பாங்க. நீ நல்லா வாழுன்னு சொல்ல மாட்டாங்க, நீ என்னவா நினைக்கிறியோ அந்த மாதிரியான வாழ்க்கை தான் சொல்லுவாங்க. எண்ணம் போல வாழு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைக்கே அந்த கேமராமேன், மியூசிக் டைரக்டர், ஐயோ அவரை நான் காலையில இருந்து போட்டு கொலையா போட்டுக்கிறேன், மொழி தெரியல.
எந்த சேட்டா அந்த சாங்கு நல்லா இருக்கு, ஐயோ அது சூப்பர்ல, இப்படியோ போகுது, அது நல்லா இருக்குல்ல, இது எதையாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருப்பேன். டேரக்டர் கிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்பேன், அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்கிட்ட, சேட்டா அது அது அப்படி இருக்கும், அது பின்ன எப்படி இருக்கும், அது அந்த மாதிரி இருக்கும், இப்படியே சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க, பின்னாடி எனக்கு வாய்ப்பு கொடுக்க போறவங்க உட்காந்துருக்காங்க. நான் ஏன் கவலைப்படணும்? 25 வருஷமா அந்த சினிமால வாழ்ந்துட்டோம்ல, என்ன வேணும்? நல்லா தானே இருக்கோம், சொகுசா தானே இருக்கோம், என்ன சந்தோஷம் வேணும்? ஹாப்பியா இருக்கேன். நல்லா வாய்ப்பு வரல, நல்லா வருது, அப்புறம்னா இடையில சில பல காலத்துல சக்கரி புக்கிறேன்னு அப்படியே வாழ்ந்தாச்சு. அதான் நம்ம திமுருக்கவே கூடாது. ஒரு நடிகனுக்கு, என்னைய மாதிரி நடிகனுக்கு ஒரு திமுருக்கவே கூடாது. உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கௌரிஸ் அவர் தான் அந்த படத்துல எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. உண்மைக்கு அவருக்கு நான் பெரிய ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். நான் காலத்துக்கும், ஏன்னா இங்க நடிகனை சொல்லிவிட மாட்டேன், அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த அவருக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருங்க, அவர் நல்லா இருக்கு, சொல்ல என்ன சொல்றது, உனக்கு என்ன பிரச்சனை? உன் கேரக்டர் சத்தியமா அவன் நடிக்க முடியாது, அவன் கேரக்டர் நீ நடிக்க முடியாது, சொல்லி விடு, கஞ்சி குடிச்சு போறோம்ல 4 பேர் சேர்ந்து, அவ்வளவுதானே, சிம்பிள். இங்க பத்திரிகையில சில நண்பர்கள்லாம் கூப்பிட்டேன், நீங்களும் வாங்க, எனக்கு எல்லாருமே வேணும், வாங்க, அவ்வளவுதானே, எல்லாம் நண்பர்கள் தானே. அது அந்த சந்தோஷத்துல சுத்தமா நல்லா இருக்கேன். நான் இங்க வந்திருக்க அத்தனை உள்ள என் முதலாளி கூட வந்திருந்தாரு. நான் சும்மா இருந்தேன், ஒரு கடையில வேலை பார்ப்பேன், ஒரு கம்பெனில, முத்துன்னு சொல்லி 3D கிரியேஷன்ஸ், அவங்களும் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்படுறேன், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் இங்க இருக்குங்க. அதெல்லாம் விட்டுட்டு வேற ஒன்ன தேடணும். அப்புக்குட்டி வந்தாப்புல, அவருக்கு நான் நன்றி சொல்றேன். ஸ்டீல் சொல்லி நம்ம வானத்து போல சீரியல்ல அவரெல்லாம் போன பயிட்டு எடுத்துக்கோன்றாரு. அவர் வந்து எல்லாரையும் சொல்றாங்க, அதெல்லாம் பெரிய சந்தோஷமா இருக்கு எனக்கு, உண்மைக்கே பெரிய ஹாப்பி. அதே மாதிரி எங்க ப்ரொடியூசர், எங்க ப்ரொடியூசர் அவங்களுக்கு உண்மைக்கே நன்றி சொல்றேன் நான். அவர் கேரளாவில இருந்து வந்து தமிழ்நாட்டில் ஒரு படம் எடுக்கணுங்கிறாங்க. அதெல்லாம் பெரிய ஆரோக்கியமா இருக்கு. நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது, நம்மளா ஏமாந்தாதான் உண்டு. நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த எண்ணம் அப்படி. மிக சந்தோஷமா இருக்கு. திருப்பியும் சைல்டு சாவக்காராவுக்கு என்னோட கோடி நன்றியை சொல்லிக்கிறேன். இங்க வந்திருக்க பெரிய பெரிய ஜாமான்களுக்கு என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க, இது ரொம்ப நல்ல படம். இதுல வந்து என்னன்னா என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்திருக்கேன், இதுல மொத்தம் 3 முகம் இருக்கு. அடிச்சு நொறுக்கி விட்டு வச்சிருக்காரு டைரக்டர். அது சஸ்பென்ஸ், நான் உடைச்சா அடிப்பாங்க, வேண்டாம். வந்திருக்க ஆர்ட் டைரக்டரு, கேமராமேனு, டிஏ, எடிட்டரு, இவங்க எல்லாத்துக்கும் என்னோட கோடியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கட்டின பாலாண்ணன் உண்மைக்கே மிகப்பெரிய ஒரு நடிகன். என்னைய பாராட்டி பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. நான் நல்லா நடிக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். என்ன கொடுக்குறாங்களோ அதை இன்னும் சீர சிறப்போட செஞ்சோம்னு ஆசைப்படுறேன். வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. ரொம்ப முக்கியமா எங்க சின்ன சேச்சிக்கு என்னோட நன்றி. தேங்க்யூ சார். படத்தோட பாட்டு எல்லாம்